Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 203. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ணாயிலே கெனானு அதை எல்லாத்தையும் நம்ம லூஃபியா அப்படியே அந்த கேட்டு பக்கம் திருப்பி விட்டான்ல. அவ்வளவுதான் கண்ட மேனிக்கு வெடிச்சு சதறி அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். இப்படி நம்ம பையா பண்ணுவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரம் இவங்க கஷ்டப்பட்டு ஸ்கை ஐலாண்டுக்கு போய் ஆட்டையை போட்டு வந்த ஐலே கோல்டு, அதுல ஒரு சின்ன வெங்கல கிண்ணம் கூட உள்ள இல்ல. எல்லாமே காலி. நமி எல்லாம் தொண்டைகளையே கத்திட்டு இருப்பா. அட சண்டால பழுகளா எல்லாத்தையுமே வலிச்சு நக்கிட்டீங்களாடான்னு. அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட் ஆனா என்ன ஆகும்? அந்த மொத்த இடமுமே புகமண்டலம் ஆயிருச்சு. அந்த ட்ரேக் கமாண்டர் கத்திட்டு கிடப்பா. அவங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாது, எப்படியாச்சும் புடிங்கடான்னு. என்ன பஞ்சாயத்துனா இந்த இடத்துல ஆழம் அந்த அளவுக்கு இல்ல. சோ இவங்க கடற்கரை வழியா தான் போயாகணும். இந்த ஸ்மோக்ல போனாலும் பெரிய பஞ்சாயத்து. சோ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா கமாண்டர் கேட்கவே மாட்டான். என்ன ஆனாலும் சரி எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவனுங்க ஒருத்தனுக்கு கூட இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாதா, பேப்பர் இல்லாமா. ஏன்னா கைக்குள்ள இருந்தவனிலேயே பிடிக்க முடியாம விட்டாச்சு. இப்ப இவங்க மட்டும் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி கடலுக்கு போயிட்டானுங்கன்னா அவ்வளவுதான். சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியாது. இதனால மொத்த நேவிக்குமே அவமானம். அத்தனை பேரும் தும்ப போல தாண்டா தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும். துக்கரைக்க மாட்டையா. இது நவரோனோட கோட்டை. அதுல ஒருத்த ஓட்டைய போட்டு போனா விட்டுறலாமா? இங்க இருந்து அவங்க ஒரு சின்ன பூச்சியை கூட எடுத்துட்டு போக கூடாதாமா. அப்புறம் என்ன அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி ஒரு கை பாத்திரணும் அப்படி இப்படின்னு உசுப்பேத்தி விடுவான். உடனே அதை கேட்ட நேவியாலும் ஓகே சார்னு சொல்லிட்டு எல்லா கப்பலுக்குமே அனௌன்ஸ் பண்ணிடுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. அவங்க நம்ம கைக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகவே கூடாது. அப்படி ஆகிட்டாங்கன்னா நம்ம கோட்டைக்கே அவமானம். விடாதி ஹே வெறி கொண்டு போகன்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. அட கண்ணு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, புகைக்குள்ள யார் யார் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம ஆளுக்கு அட்வான்டேஜா போயிருச்சு. ஏன்னா தெரிஞ்சாதானே அவனுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணுவானுங்க. புகை மூட்டத்துக்குள்ள எந்த இடத்தை அட்டாக் பண்ணுவே. சோ அதனால வேகமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானுங்க. ஒரு வழியா கேட்டு கிட்டயும் வந்தாச்சு. லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. நம்ம எப்படியோ கடலுக்கு போறோம். ஸ்ட்ரைட்டா போனா போதும், யாராலையும் நம்மள தடுக்கவே முடியாதுமா. நான் தடுப்பண்டான்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா நம்ம நமி. நம்ம திரும்பி போக போறது இல்லை. கப்பலை திருப்புங்க, அதுவும் சீக்கிரமா. எப்படியாச்சும் நம்ம திரும்பி அந்த கோட்டைக்கு போய் நேவி ஆளுங்க நம்ம கிட்ட ஆட்டைய போட்டு அந்த கோல்டு எல்லாத்தையுமே திருப்பி ஆட்டைய போடணும். ஏன்னா அது நம்ம கோல்டும்பா. அட பேராச புடிச்ச பேப்பயபுல்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ளேயே செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இதுல திருப்பி அந்த கோல்டு எடுக்கணும்னு உள்ள போனாங்கன்னா அவன் எல்லாத்தையும் படுக போட்டு மொட்டை அடிச்சு மண்டையை நக்கி விட்டுற மாட்டான். எங்க எல்லாத்தையும் சாகடிக்க பாக்குறியா நமின்னு கேட்டா, அடே லூசு பல்ல நம்ம கோல்டு இல்லாம இந்த இடத்தை விட்டு வெளியே போனா என்ன யூஸ்? அதனால சொன்னா கேளுங்கடான்னு அடிச்சு பேசிட்டு இருப்பா. என்ன பண்றது, காசு விஷயத்துல நமி யார வேணாலும் காவு கொடுப்பா. நம்மளுக்கு அப்படியே முழிப்பானுங்க. ஆனா சஞ்சி நமி என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே, நான் அவளுக்கு தான்ப்பா சப்போர்ட்டும்பா. லூஃபி என்ன சொல்லுவானா, இவன் போட்ட பாம்ல அந்த கேட்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. இப்ப கூட கை கட்டுற தூரத்துல தான் இருக்காங்க, ஈஸியா எஸ்கேப் ஆகலாம், ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. ஆனா நமி என்ன சொல்லுவா, நம்ம எல்லாம் பைரட்ஸ்டா லூஃபி மண்டையா, நம்ம தான் கோல்டு ஆட்டைய போட்டதா இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து யாரும் கோல்டு ஆட்டைய போடக்கூடாது. இப்படி கிடைச்ச கோல்ட வழியிலேயே விட்டுட்டு போனா நாளைய சமுதாயம் நீங்க எல்லாம் என்னடா பைரட்ஸ்னு காரிட்டு மூஞ்சில துப்பாது. அது நமக்கு அசிங்கம் இல்லையா? சொல்லுடா லூஃபி சொல்லுன்னு உசுப்பேத்தி விடுவா. அவனும் ஆமா இல்லம்பா. அப்படின்னா ரட்டரை திருப்பி யூ டர்ன் போடுங்க, நம்ம திருப்பி அந்த கோட்டைக்கு போறோம்னு ஆர்டர் போடுவா. இப்ப நமி சொல்றத மட்டும் கேட்கலனா கண்டிப்பா 100 வருஷத்துக்கு வச்சு திட்டுவா. அதனால வேற வழி இல்லாம கப்பல் அப்படியே திருப்பிடுவானுங்க. அதுவும் நார்மல் டர்னுனா பரவாயில்ல, யூ டர்னு. அதனால நம்ம உசோப்பும் ஜோரவும் படாத பாடு பட்டு இருப்பானுங்க. கப்பலை திருப்புறதுக்குள்ளேயே உயிர் போய் உயிர் வந்துரும் போல. சோ அப்படி நம்மளால கப்பலை மொத்தமா திருப்பிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போவாங்க. இது எல்லாமே அங்க இருக்க புகைக்குள்ளதான் நடந்துட்டு இருக்குது. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அலார சவுண்ட் ஆப்போசிட்ல கேட்கும். ஆப்போசிட்ல என்ன கப்பல் வருது ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதனால அவனுங்க தெளிவா பேசிக்குவானுங்க. என்னன்னா நம்ம ஆட்களையே நம்ம அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதனால சேஃப்டியா கொஞ்சம் பார்த்து தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவானுங்க. நமி என்ன பண்ணுவா, அந்த அலார சவுண்ட தெளிவா கேட்பா. இவனுங்க எதுக்கு இந்த அலாரம் பெல் அடிக்கிறானுங்கன்னா நம்ம லூஃபியோட கப்பல் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ இப்படி இவங்க கேட்டுட்டே இருக்கும்போது பெல் சவுண்ட் அப்படியே வித்தியாசமா மாறும். அப்பவே நமி கண்டுபிடிச்சா ஒரு கப்பல் இவங்களை நோக்கி வருதுன்னு. உடனே என்ன பண்ணிடுவா, ரட்டரை லெஃப்ட் சைடு டப்புன்னு திருப்ப சொல்லுவா. மறுபடியுமா ஏன் அப்படி சொல்றான்னு முழிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புகைக்கு அந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரு பெரிய சைஸ் மெரைன் கப்பல் இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்குது. விட்டு ஏத்துனாங்கன்னா போதும் சல்லி சல்லியா போயிரும் கப்பல். இங்க உள்ள இருந்து ரட்டரை திருப்பிட்டு இருக்க இவங்களுக்கு தெரியாதுல்ல. நமி சொல்லிட்டா எதுவா இருந்தாலும் செஞ்சிருவோன்னு டப்புன்னு ரட்டரை ஃபுல்லா அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பானுங்க. ஐயோ இடிக்க போறோம்னு நமி கத்திட்டு இறப்பான். ஆனா கப்பல் அப்படியே ஜஸ்ட்ல போய் திரும்பும். எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆனா என்ன உள்ளுக்குள்ளதான் பயங்கரமான பீதி. ஏன்னா அவங்க பார்த்துட்டாலும் பஞ்சாயத்தாச்சே. நேரத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகி இடிச்சிருந்தாங்க அவ்வளவுதான். கொய்யால கோல்ட பார்க்காமயே செத்துருப்பாங்கல்ல. சரி ரைட்டு, இனிமேட்டாச்சும் பொறுமையா போலான்ட்டு பிளான் பண்ணா மறுபடியும் டங்கு 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 டங்குன்னு சத்தம் கேட்கும். அதுவும் இந்த டைம் ஒண்ணு கேட்கல, எக்கச்சக்கமா கேட்கும். நமி அப்படியே கூர்ந்து கவனிச்சு பாப்பா. ஒரு கப்பலா 2 கப்பலான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வர்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்னு பதறிட்டு இருக்கும்போது கரெக்டா கண்ணுக்கு 2 கப்பல் தெரியும். அப்பாடா 2 தான் பார்த்தா உசோப்பு கத்துவான். நல்லா பாடுறான் மாங்கா மாட்டையான்னு. என்னடான்னா 5 கப்பல் வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இங்க உள்ள இருக்க இவனுக்கு தெரியாதுல்ல. இங்க சஞ்சி நமி
இப்ப எந்த பக்கம் ரட்டரை திருப்பணும் சொன்னேன்லாம் ஈஸியா திருப்பிடுவோம்பா. லெப்ட்ல திருப்படா லெப்ட் மாங்காய் பையில லெப்டும்பா. எது மேங்கோவா என்னாச்சு பஞ்சாயத்து பெருசாயிருச்சு போலன்னு அவனுக்கு திருப்ப ஆரம்பிப்பானுங்க. இப்ப இவங்க எப்படியாச்சும் இந்த ஸ்மோக்கை விட்டு வெளியே போயே ஆகணும், இல்லன்னா ஷங்கு கன்ஃபார்ம். இங்க இவனுக்கு ஒண்ணும் புரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. லெப்ட் ரைட்னு திருப்புறானுங்க. அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குன்னு கேட்டா வேற வழி இல்ல, நமி சொல்றா அதை அப்படியே செய்வோம். ஏன்னா அவ தானே உலகத்திலேயே பெஸ்ட் நேவிகேட்டர்னு சஞ்சய் சொல்லுவான். இங்க நமி கன்ஃபார்மே பண்ணிட்டா போச்சு, நம்ம மெரைன் கப்பல்ல இடிச்சு மொத்தமா காலியாக போறோம்னு. அந்த கொடுமையை என்னால பார்க்க முடியாதுன்னு கண்ணு காதையை முடிக்குவா. ஆனா கப்பல் என்ன ஆகும்னா கரெக்டா கேப்புக்குள்ள பூந்து போகும். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடுங்கிட்டு இருப்பான், ஐயோ இடிச்சா செத்துருவோமேன்னு. ஆனா இல்ல, எஸ்கேப். அவங்க என்ன பண்ணுவாங்க, வளைச்சு வளைச்சு ஓட்டி எஸ்கேப் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, அவங்க எல்லாரும் அவங்க ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கதான் இந்த மாதிரி அலாரம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அப்பதான் முன்னாடி இருக்க ஆளு மணி அடிச்சுட்டு இருந்தானா அது நம்ம ஆளுன்னு தெரியும். சோ தேவையில்லாம அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க, ஆள் இருக்காங்கன்னு இடிக்கவும் செய்ய மாட்டாங்க. சோ இப்படி அடிச்சு புடிச்சு அந்த ஸ்மோக்குள்ள இருந்து தப்பிச்ச உடனே இப்பதான் நமக்கு கொஞ்சமா உயிரே வரும். என்ன இவங்க இப்படி ஸ்மோக்குள்ள மாட்டிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை தான், அதனால சீக்கிரமா அந்த புகையை விட்டு வெளியே போகணும்பா. ஆனா அப்படி வெளியில போனா அவங்க தான் நம்மள பாத்துருவாங்களே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்ணா பின்னான்னு சுட்டு கடலோட பாட்டம்கே அனுப்பிடுவாங்கன்னு உசோப்பு தேம்பி தேம்பி அழுவான். ஐயோ யா உசுறு இப்படியா போகணும்னு கதறிட்டு இருப்பானா. நம்மள நம்ம தாண்டா காப்பாத்திக்கணும்னு நம்பி புலம்புவா. அப்பதான் ரோபின் வந்து இன்னொரு மேட்டர் சொல்லுவா. என்னன்னா அந்த இடத்த எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது இங்க ஏகப்பட்ட ரூம் இருக்கு, ஏகப்பட்ட கப்பல் இருக்கு. சரி இப்ப அதனால என்ன, இந்த கதையை சொல்றதுதான் இவ்வளவு பில்டப் பண்ணியா, இது என்ன சாகருக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கதையாங்கிற மாதிரி உசோப்பு கத்துவான். அட அது மேட்டர் இல்லம்பா, என்னன்னா இவங்க கோட்டையில யூஸ் பண்ணாத டாக்ஸ் நிறைய இருக்கு, அதாவது கப்பல் நிறுத்துற இடம். இத சொல்லிட்டு மேப்ப காமிச்ச உடனே நமிக்கு செம ஹாப்பி. அட வேற ஒண்ணும் இல்ல, இவங்க கப்பலை ஓப்பனா பார்க் பண்ணிட்டு போய் தங்கத்தை ஆட்டைய போட போனா கண்டிப்பா கப்பலை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தை ஆட்டைய போட்டாலும் இவங்களால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, மாட்ட தான் செய்யணும். ஆனா இவங்க கப்பலை பழைய யூஸ் பண்ணாத அந்த ஓல்டு டாக்ஸ்ல எங்கேயாச்சும் மறைச்சு வச்சுட்டாங்கன்னா ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்ல. நமி ஒரு நேவிகேட்டர்ங்கிறதுனால ஓல்டு டாக்ஸ் எல்லாம் எந்த பக்கமா இருக்கு எப்படி போகணும்னு அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. சோ அதை நோக்கி வேகமா போவாங்க. அதே நேரம் அந்த மெரைன் ஆளுங்க அவங்க திருப்பி உள்ள வந்துட்டாங்கன்னு கூட தெரியாம வெளியில கடலுக்கு போயாச்சு. அப்படி போயிட்டு கண்ட மேனிக்கு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தா கடல்ல அவங்க எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. கடல்ல இருந்து இப்படி வேகமா எஸ்கேப் ஆறதுக்கு வாய்ப்பே இல்லையே. உடனே அந்த ட்ரேக் என்ன பண்ணுவான், அந்த கேட்ல கெனான வச்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லுவான். அதாவது லூஃபியோட கப்பல் கேட்டை தாண்டி வெளியில வந்துருச்சா இல்லையான்னு. அப்படி கேட்டு பார்த்தா அவனுக்கு அந்த மாதிரி எந்த கப்பலுமே கேட்டை தாண்டி போகலையேங்கிற மாதிரி சொல்லிடுவானுங்க. அந்த ட்ரேக்கு ஒரே குழப்பம். அப்புறம் எங்க அவனுக்கு திடீர்னு மாயமா மறைச்சு போனானுங்க. அட அவங்க தப்பிச்சே போயிருந்தாலும் மேல கெனான்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பா பாத்துருப்பாங்க. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த கேட்டை விட்டு வெளியே போயிருந்தா கூட இந்த கடல் வழியா எஸ்கேப் ஆகும்போது அவங்க பாத்துருப்பாங்கல்ல. அதுவுமே இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி முடியும், நாட் பாசிபிள் அட் ஆல், இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள்னு அந்த ட்ரேக்கு நேரா ஜொனாதனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி பைரட் ஷிப் எஸ்கேப் ஆயிட்டாங்க, அதுவும் வெளியில வந்தவனே ஆளுங்க இன்விசிபிளா மறைஞ்சிட்டாங்க, எங்க போனாங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல, ஏதோ விதையெல்லாம் காட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா ஜொனாதன் சிரிச்சுக்கிட்டே இது நான் எதிர்பார்த்ததுதான், நீங்க நல்லா தான் பண்ணிருக்கீங்க, திரும்பி வாங்கப்பா. என்ன அடுத்த பிளான் போணுமாமா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால எஸ்கேப் ஆக பிளான் பண்ணல, ஓல்டு ஆட்டைய போடுறதுக்காக திரும்பி வர்றாங்கன்னு. இந்த கோட்டையில அப்படி எதையும் திருடிட்டு போக முடியாதுன்னு அவன் கேத்தா சொல்றதோட ஜெயில காட்டுறாங்க. அந்த ஷெஃபர்ட படாத பாடுபடுத்துவானுங்க. அவன் எவ்வளவோ புலம்பி தள்ளுவான். அடே பேதியில போனவனுங்களா, நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசரா, என்னைய ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, வேண்டாம் இந்த தப்ப பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. அடே அடங்குடான்னு சொல்லி மண்டமண்டையா கொட்டி உள்ள தள்ளிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் சில மெரைன் ஆளுகள்லாம் அடிச்சு புரண்டு வந்து அந்த ஆளை விடுங்கடா வெண்ணைகளான்னு கத்துவான். என்னடானா உண்மை தெரிஞ்சு போச்சு, ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு ஹேண்ட் கஃப் எல்லாம் கழட்டி விடுவானுங்க. அப்புறம் தான் அவன் தெளிவா சொல்லுவான், நான் தான்டா மேஜர் ஷெஃபர்டு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர், இங்க இன்ஸ்பெக்ஷனுக்காண்டி வந்தாண்டா லூசு பயிலான்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஜொனாதனை காட்டுறாங்க. அவன் மேப்பை வச்சு பயங்கரமா செக் பண்ணி பார்ப்பான். என்னன்னா கடைசியா குண்டை வச்சு அவன் அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து பார்த்தாங்க. புகையானதுக்கு அப்புறம் யார் யார் எங்க போனானே சுத்தமா தெரியல. வெளியில போனதாவும் யாரும் பார்க்கல, உள்ள இருக்கிறதையும் யாரும் பார்க்கல. ஏன்னா பின்னாடியே நேவி ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. எஸ்கேப் ஆறதெல்லாம் கஷ்டம் தானே, நம்மளால எஸ்கேப் ஆயிட்டாங்க அது வேற விஷயம். சரி அவங்களே வருவாங்க வெயிட் பண்ணி பாப்போங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க மெரைன் ஆளுகள்லாம் சாப்பிட உட்காரும் போது கூட புலம்பிக்கிட்டே சாப்பிடுவானுங்க. என்னன்னா ஸ்டார்ஹெட் பைரட்ஸ் எல்லாம் இவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்களாமா. சரி நல்லா சாப்பிட்டு எனர்ஜியை ஏத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கை பாத்திரலான்னு வாயில லபக லபகன்னு அள்ளி போடுவானுங்க. அதோட டேஸ்ட் காலையில சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு. உடனே எல்லாம் காண்டாய் கத்துவானுங்க, என்னடா சாப்பாடு இவ்வளவு கேவலமா இருக்கு, காலையில கொண்டு வந்த மாதிரி சூப்பரான சாப்பாடை கொண்டு வாங்கடா. அவ்வளவுதான் எல்லாம் தொண்டகளையே கத்திட்டு கிடப்பானுங்க. ஜெசிகா பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே நிப்பா. பின்ன அந்த மாதிரி டேஸ்ட் வரணும்னா மறுபடியும் சஞ்சி தான் வந்து சமைக்கணும். அதனால அவனோட ரெசிபியே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஜெசிகா கிட்ட சொன்னா அவ கேட்க மாட்டா. ஏன்னா நவரோன சேர்ந்த குக்குங்களுக்குன்னு ஒரு பிரைடு இருக்கு, அந்த பெருமையை காப்பாத்த வேண்டாமா அப்படி இப்படின்னு கேப்பா. அட என்னதான் அவன் பைரட்டாவே இருந்தாலும் அவன் ஒரு சூப்பரான குக்கு. அவன் இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணான். அந்த ஃபுட்டை இங்க இருக்க எல்லா குக்குக்குமே பண்ணணும்னு தான் ஆசை. அதனால ஜெசிகா கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க, ப்ளீஸ் நாங்க அதை பண்றோம்னு. அவளுக்கு இப்ப வேற வழி இல்ல. சார் ரைட்னு அவன் எழுதி கொடுத்தானே ஒரு டிப்ஸ், அதை அப்படியே கொண்டு போய் செவுத்துல ஒட்டி வச்சுட்டு சரி ஓகே உங்க இஷ்டப்படியே எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா அவனோட டேஸ்டுக்கு ஈக்குவலா வருதான்னு பாப்போம். இன்னையில இருந்து நம்ம கேவலமான கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு அவனோட ரெசிபி எல்லாத்தையுமே பண்ணலான்னு எல்லாத்தையும் பண்ண சொல்லிடுவான். அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. இப்ப என்னன்னா அவன் குக்கிங்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டான்னா அவன் பைரட் இல்ல, அவன் ஒரு குக்கு. அதை விட முக்கியம் அவன் மக்கள் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறான். சரி ஓகே இனி பேசிட்டு இருக்க டைம்
வேலையும் இல்ல, எல்லாம் கடகடன்னு வேலையை பாருங்க, இல்லன்னா மடமடன்னு மண்டையிலே அடிச்சு பொடன்னு பொளந்து கட்டிடுவேன்பா. இப்படி இவங்க தடபுடலா வேலையை பார்ப்பாங்க. அப்படியே கட் பண்ணாங்க நம்ம ஆளுங்க சேஃப்டியா ஒரு பழைய டாக்ல கொண்டு போய் கப்பலை பார்க் பண்ணிட்டானுங்க. எப்படி உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி சேஃப்டியா இப்ப வெளியவும் போய் ஆகணும். ஆனா கோல்டு காண்டி ரிட்டர்ன் வந்திருக்காங்களே, என்ன இருந்தாலும் கோல்ட விட உசுறு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் என்ன பண்றது, நமிதான் வந்து எடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டாலே. பாவ லூஃபிக்கு கோல்டும் வேணும், சோறும் வேணும். ரொம்ப ரொம்ப பசி இதுன்னு சஞ்சி கிட்ட சாப்பாடு கேட்பான். சரி ஏதாச்சும் கிச்சன்ல இருந்தா சமைக்கிறேன்ட்டு போவான். ஆனா அவங்க தான் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, அங்க ஏதாச்சும் கொஞ்சம் மிச்சம் இருக்குமான்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா லைட்டா கொஞ்சம் ஐட்டம் இருக்குது, போதும் இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாருமே நெகட்டிவா பேசின உடனே நமக்கே டவுட் ஆயிருச்சு. அப்படின்னா கோல்டு இல்லாம இந்த இடத்தை விட்டு போனா அவங்க எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டா எல்லாம் ஓகே ஓகேம்பாங்க. அவன் ஒண்ணு சரி கோல்டு எல்லாம் கிடைச்சதுன்னா எல்லாத்துக்குமே டிவைட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உடனே எது டிவைட் பண்ணி கொடுக்க போறியான்னு எல்லாம் வாய பொளந்துருவானுங்க. அதுலயும் லூஃபி எல்லாம் பிரான்ஸ் ஸ்டாச்சு எல்லாம் வைக்க போறானாமா. எப்படி கோல்ட வித்து பிரான்ஸ் சாப்பர் வழக்கம் போல புக்குன்னு சொல்லி கத்துவான். சஞ்சய் கிச்சனுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கிடப்பான். சோரோ நான் சரக்கு பாட்டிலாம் வாங்கி அடிக்கி தள்ளுவேன்பான். அப்படின்னா இப்ப கோல்டு வேணுமா வேண்டாமான்னு கேட்டா வேணும் பானுங்க. அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் 20%, எனக்கு 80%. அவ்வளவுதான், அத்தனை பேரும் கொலை காண்டாயிருவானுங்க. உனக்கு எதுக்கு அவ்வளவு காசுன்னு கேட்டா அவ பணம் எல்லாத்தையுமே இப்படி சேவ் பண்றது இந்த கோயிங் மேரி கப்பலை ரிப்பேர் பண்றதுக்காக. ஏன்னா இவங்க இந்த கப்பலை வாங்கினதுல இருந்து அதை போட்டு தாறுமாறா தட்டி வீசி இருக்காங்க. உருப்படியா எந்த ஒரு செலவுமே பண்ணல. அதனால அதை கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்ணணும். ஏன்னா அதுல இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய மாடல். அந்த கப்பல்ல தானே இவங்களுக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே மறக்க முடியுமா? அதனால அவங்க கப்பல்ல டிராவல் பண்ண பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதுலயும் இவங்க பண்ணதுலயே பயங்கரமான டிராவல் எதுன்னா ரிவர்ஸ் மவுண்டன்ல கப்பல் அப்படியே மேல கொண்டு போனாயிலே, அதான் கிராண்ட் லைன்ல என்டர் ஆகும்போது அந்த டைம் எல்லாம் கப்பல்லாம் கண்ணா பின்னான்னு பறந்து போச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மெமரிஸ். அதை விட பெரிய விஷயம் இவங்க ஸ்கை ஐலாண்டுக்கு இந்த கப்பலை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த டைம் எல்லாம் இவங்க பண்ண சேட்டை என்ன கொஞ்சம் நஞ்சமா? அப்புறம் நம்ம சாப்பர் கூட அந்த பிரீஸ்ட் கூட சண்டை போடும்போது அவன் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த கப்பலுக்கு எதுவும் ஆகாம சமாளிச்சானே, அன்னைக்கே கப்பல் கண்டபடி எரிஞ்சிருக்க வேண்டியது. ஏதோ கொஞ்சம் அவன் உசுரை கொடுத்து போறானதுனால எஸ்கேப். ஆனா உசோப்புக்கு இன்னுமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம் உடஞ்சு போன இவங்க கப்பலை நைட்டு நேரம் மிஸ்டுக்குள்ள நின்னு யாரு சரி பண்ணது, அதை ஒன்னதான் கண்டுபிடிக்கவே முடியல. இத சொன்னா யாருமே நம்பவும் மாட்டாங்க. சோ இப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க கப்பல் இவங்களுக்காண்டி நிறையவே பண்ணிருச்சு. கடைசியா இவங்க வந்து உதிச்சாங்களே தண்ணியில, அந்த டைம் எல்லாம் கப்பல் சல்லியா தெரிச்சிருக்க வேண்டியது ஏதோ தாக பிடிச்சிருச்சு. அப்படின்னா இவங்க இந்த கப்பலுக்கு ஏதாச்சும் இப்ப பக்காவா பண்ணணும்ல. சோ கோயிங் மேரியை ரிப்பேர் பண்றது நல்ல ஐடியான்னு இப்ப முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால நம்ம ட்ரெஷர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க சஞ்சி சாப்பாடோட வருவான். என்னன்னா அவங்க எல்லாருமே சாப்பாடு எடுத்துட்டு போனாங்களே தவிர ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஸ்டஃப் எதுவுமே எடுக்கல. சோ அதை வச்சே பக்காவா எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டான். இப்ப என்னன்னா உசோப்பு ரொம்ப ரொம்ப சீப்பா இந்த கப்பலை ரெடி பண்றான். அதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பண்ணணும்னு சொன்னவனே அப்படின்னா நிஜமான ஷிப் ரிப்பேர் பண்ற இடத்துக்கு போய் இந்த கப்பலை பக்காவா ரெடி பண்ணுங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே சாப்பர் பார்த்துட்டு எப்பா உசோப்பை விட பெஸ்டா ஷிப்பை ரிப்பேர் பண்றவங்க இந்த உலகத்துல இருக்காங்களான்னு கேப்பான். அப்பதான் லூஃபி டப்புன்னு எந்திரிச்சு பேசாம ஷிப்பை ரெடி பண்றவங்கள நம்ம க்ரூல சேர்த்திக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவங்க ஜேர்னி இதோட முடிய போறது இல்ல, இன்னும் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது கப்பலை ரிப்பேர் பண்ற நல்ல ஸ்கில்டான ஆளு இவங்களுக்கு தேவை. இந்த மெரி கப்பல் தான் இவங்க வீடு வாழ்க்கை எல்லாமே. அப்ப அதை பாதுகாக்க கப்பலை ரெடி பண்றவன் பக்காவா ஒருத்தன் தேவையில்ல. அவனை கண்டுபிடிப்போன்னு வெறியோட சொல்லிட்டு அவன் பாட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவான். பரவாயில்ல பையன் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வந்துட்டான். இப்படி எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்களா. நம்பி பார்த்துட்டு ஏன்டா லூசு பல்லைகளா, சந்தோஷப்படுறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு கேப்பா. என்ன ஸ்பேனர் நட்டு சுத்தில அதானு சொல்லுவானுங்க. செருப்பு நமக்கு கோல்டு தேவை, அதை வச்சுதான் ரிப்பேர் பண்ணணும். உடனே அதை எப்படி தூக்கிட்டு வரலாம் என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிப்பானுங்களா. சஞ்சய் வண்டியா திட்டுவான். ஏன்டா அது எங்க இருக்குன்னே முதல்ல தெரியல, அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வர்றதுக்கு பிளான் வாயிலேயே மிதிப்பேன்பா. அப்பதான் நம்ம ரோபின் அந்த இடத்தோட மேப்பை காமிச்சு இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கும்பா. எப்படி சொல்றான்னு கேட்டா இங்க இருக்க ஏரியா மொத்தத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க மட்டும்தான் மல்டிபிள் லாக் ஸ்டோரேஜ் வால்ட் இருக்கு. அப்படின்னா முதல்ல அங்க போனாலே போதும், கண்டிப்பா நம்ம ட்ரெஷர் திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கும்பால. எல்லாம் பார்த்துட்டு வாய போந்துருவாங்க. வாவ் சூப்பர் அருமை எருமைன்னு. அப்புறம் ஏன்டா வெயிட்டிங், போறோம் தட்டுறோம் தூக்குறோம். ஆனா பஞ்சாயத்து என்னன்னா கப்பலை இவங்க இப்படியே இங்கே விட்டுட்டு போக முடியாது. யாராச்சும் ஒருத்தன் பார்த்தாலும் போதும் சோலி முடிஞ்சு. ஒன்னே லூஃபி மரத்தை காட்டுக்குள்ள மர, ஷிப்பை ஷிப்ஸுக்குள்ள மரம்பா. ஐயோ பேதியில போனவன் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான், திடீர்னு இப்படி லூசா மாறிட்டானேன்னு தலையை தொங்க போட்டுருவாங்க. அந்த டைம் தான் ரோபின் என்ன சொல்லுவா, இவங்க நிப்பாட்டி இருக்க இடத்துல ஏகப்பட்ட கப்பலை ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணிருக்காங்க போல, அதனால சில பல ஐட்டங்கள்லாம் நான் இங்க சுத்தி முத்தி பார்த்தேங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே உசோப்புக்கு ஒரு ஐடியா வந்துடும். காய்ஸ் எல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும்பா, விளங்கிடும் ஸ்டார்ட் பண்ணும்பாங்க. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. உசோப்பு மத்தவங்க எல்லாம் வேர்க்க விறுவிறுக்க வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கப்பலை யாராலையுமே ஆட்டிய போட முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா கோயிங் மேரி கப்பலை சுத்தி மெரைன் கப்பல் மாதிரியே ஒரு ஷீட் அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதாவது நடுவுல கோயிங் மேரி கப்பல், அத நேரா நின்னு பார்த்தா தெரியாது, சுத்தி மெரைன் கப்பல் மாதிரியே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா யாராச்சும் வந்து பார்த்தா கூட மெரைன் கப்பல் தான் இருக்குதுன்னு கடுகாம போயிருவானுங்க. இனிமேட்டு எந்த ஒரு கவலையும் இல்ல, கோல்ட போய் சூறையாட வேண்டியதான், திருட்டுக்கு இருட்டு தான் ரைட்டுன்னு நம்ம ஆளுக சாலியா பேசிக்கிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.